ஹாய் பியூட்டிஃபுல் லேடீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க என்ன ஆண்டி காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. சூப்பராகவே இருக்கும். இது பசங்கள் நம்ம எது செஞ்சாலும் சில பேர் அது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பசங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். என்னென்னா எறா ஃப்ரைட் ரைஸுங்க. என்னோடய ஸ்டைலில் இதோட நான் ரெசிபிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சூப்பராகவே இருக்கும். ஒரு வாட்டினா என்னோடய ரெசிபிஸ் நீங்கள் உங்கள் கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் அப்படியே உங்கள் பசங்கள் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காமெண்ட்டாகவே கொடுப்பாங்க. அது மாதிரி ருசி இருக்கும் இந்த ரெசிபியில். இப்போ நான் சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரிவ்யூ கூட நான் செஞ்சதுனால பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஜென்யூனாகவே ரெசிபி எப்படி இருக்குது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணும்போதே ஒரு டாபிக் பேசிக்கிட்டே சமையல் பண்ணலான்னு நான் லாஸ்ட் வீடியோவிலவே சொல்லியிருக்கேன். அந்த டாபிக் என்னென்னா, நான் இன்றைக்கி ஸ்கின் கேர், என்னோடய ஸ்கின் பார்த்திங்க இல்லையா, அது எப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன ஆண்டி, நான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த டிப் நான் ஃபாலோ பண்ணுற இதில் ஒரு டிப் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். vlog ரொம்ப நல்லாவே இருக்கும். கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ யாராச்சும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நான் பண்ணுற நல்ல ரெசிபீஸு, ஹெல்தியான ரெசிபீஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேட் பண்ணாமல் ரெசிபி எப்படி பண்ணணும், நம்ம என்னென்ன கேர் எடுத்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணிக்கினி நம்ம ஒரு கடாய் வச்சுக்கணும். இதில் கடாய் ஹீட் ஆகினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் இதுக்கு இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே தேவைப்படும். ஆயில் தேவைப்பட்டால் ஸ்கின்னில் இதுவாகிடும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட் வரணுன்னா ஆயில் கம்பல்சரி இல்லையா. ஸோ அதனால் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் எடுத்துக்கினி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்படியே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கணும். ஆயில் அப்படியே சீரகம் இது ரெண்டுமே நல்லா ஒரு 50% நல்லா ஃப்ரை ஆகணுங்க. எப்பவுமே எந்த கறி பண்ணாலும் எந்த குழம்பு பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வெங்காயம் ஃப்ளேவர் நல்லா பச்சை வாசனையாகவே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழம்பு டேஸ்ட் இன்னும் 100% இன்க்ரீஸ் ஆகுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே வெங்காயத்தில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு, அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் இது ரெண்டுமே சேர்த்துக்கினி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். மஞ்சள் நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையில கூட நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லாவே கண்ணுக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். அப்படியே நல்லது கூட, ஹெல்த்துக்கு கூட நல்லதுங்க. ஹேருக்கு, அப்படியே ஸ்கின்னுக்கு, அப்படியே கண்ணுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்லது. நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கினாவே கூட பரவாயில்ல. ஆனால் என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கின் கேருக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது பேசிக்காக நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற சென்னையில் மஞ்சள் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முகத்துக்கு மஞ்சள் பூசும்போது அதில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கினாவே போதும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். இது 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வேலை செய்யும். இப்போது அந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா
சொல்லலாம். இப்போ வந்து சமையல் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்கின் கேருக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணுங்க. என்னென்னா அது அந்த அரோமா அந்த ஒரு நல்ல ஸ்மெல் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி இது பண்ணால் அந்த ஒரு டேஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாக போயிடுங்க. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வாசனையாக போகிற வரைக்கும் ஆயில் கொஞ்சம் செப்பரேட்டாக ஆகிற வரைக்கும் இது வந்து ஃப்ரை ஆகக்கூடும். இப்போ வந்து அந்த 2 ஸ்கின் கேருக்கு சம்மந்தப்பட்டு அந்த 2 பொருள் என்னென்னா லெமன் இருக்கும் இல்லையா, ஒரு ஹாஃப் லெமன், அப்படியே கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால், இது 2 சேர்த்துக்கினி பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour இருந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒரு அந்த டீஹைட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக வேலை செய்யுங்க. அது டெட் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அது வெளியே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே டெட் ஸ்கின் செல்ஸு, அப்புறம் வந்து இதை ஒயிட்டாக மூக்கு மேலே வருது, இது எல்லாமே போயிடுங்க. சீரியஸாகவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். ஃபேஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1 வீக்கில் வந்து 1 வீக் கூட வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஒரு 2-3 டேஸ்லவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் ஃபேஸில். இன்னும் க்ளோவாக மாறுவீங்க. பேபி ஸ்கின் வரும் உங்களுக்கு. அப்படியே ட்ரை பண்ணால் ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாதிரி மாறிடும். இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நம்மளுக்கு காரம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் காரம் எடுத்துருக்கிறேன். என்னென்னா எங்களுக்கு வந்து காரம் உப்பு கரெக்டாக இல்லைன்னா எங்களால் சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் வந்து காரம் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காரம் போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா எறா வந்து உப்பு தண்ணி, அப்படியே மஞ்சள் அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எறா எடுத்துருக்குறேங்க நான். இந்த எறா வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ எறா வந்து இதில் சேர்த்துக்கினி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு இந்த எறாலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியிலவே இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து எறா வந்து ரொம்ப நேரம் இதுவாகாதுங்க, சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்க இல்லையா, வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி நல்லா நம்மளுக்கு கிட்ட வந்திருக்கு குழம்பு. இப்போ வந்து இது வேகும்போது வந்து ஃப்ளேம்ன்றது வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். என்னென்னா தண்ணி வந்து சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் வந்து எறா வந்து நல்லா வதக்காது. ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கின்னு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நடுவில் ஒரு 20 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த எறா தொக்குன்றது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த தனியாத்தூள் இருக்கும் இல்லையா, தனியாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி டேஸ்ட் வரணுன்னா கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சோயா சாஸ் அது ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு வெளியே செய்கிற டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும். ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். நான் வந்து என்னென்னா ஹெல்த்தியாகவா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து அந்த 2மே நான் அவாய்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாதம் வடித்து வச்சுருக்கிறேன்னா அது வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மல்லி இலை, அப்படியே கருவேப்பிலை இருக்குதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். இதிலவே மல்லி இலை கொஞ்சமாக இது மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாமே ரைஸுக்கு வந்து இந்த உப்பு காரம் எறா இந்த மசாலா எல்லாம் பிடிச்சி இது பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி பண்ணால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்கள் வந்து சூப்பராகவே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட ஒரு ரைஸ் கூட உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இருக்காது. ஐ ஆம் ஷுர் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி
பாருங்க எப்படி வருகுது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபி முடிஞ்சிடும். அதனால் வந்து காலையில் ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸோ நம்மளுக்கு சமையலுக்கு போதும் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுத்தாவே எனக்கு வந்து வீடியோ வந்து சில பேருக்கு புஷ் ஆகும். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் டிப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நான் வந்து மாதத்தில் எப்படியாச்சும் ஒரு 2 டைம்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னோடய டயட் சீக்ரெட் வந்து சொல்ல போகிறேன். அப்படியே ஸ்கின் கேருக்கு இன்னொன்று டிப் கூட நான் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.